ஜூலை 4 அதாவது பிரித்தானியாவினுடைய தேர்தல் நாள். இந்த தேர்தல் நாளை ஒட்டி 2 கட்சிகள், மிகப்பெரிய கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டி போடுது. ஒன்று இப்ப ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ரிஷி சுனக்கிட கன்சர்வேட்டிவ் கட்சி, அதே போல மற்றொன்று லேபர் கட்சி, அதாவது தொழிலாளர் கட்சி. இந்த 2 கட்சிகளும் தேர்தலுக்காக கொடுக்கிற வாக்குறுதிகள் நாளைய பிரித்தானியா எப்படி இருக்க போகுதுன்றதையே இப்பயே வெளிச்சம் போட்டு காட்டுது. அதுல ஒன்றுதான் நேற்று ரிஷி சுனக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதி யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு குடிபெயரணும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ உங்களுக்கும் இப்ப வேறு பல விசாக்கள், அதாவது ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா, இந்த கேர்கிவர் விசா, இப்படியான விசாக்கள்ல பிரித்தானியாவுக்கு போய் நிரந்தர குடியுரிமை பெறணும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தா உங்களுக்கும் ஒரு செக் வச்சிருக்குது. அந்த அறிவித்தல் என்ன, எப்படியான வாக்குறுதிகளை ரிஷி சுனக் கொடுத்திருக்கிறார், எப்படியான வாக்குறுதிகளை தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் கொடுத்திருக்காரு என்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த ஆண்டு அதாவது 2024ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாகத்தான் இருக்குது. பல நாடுகள்ல தேர்தல் நடைபெற்றுக் கொண்டு வருது. நேற்று தான் இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாக இருந்தது. இந்த முடிவுல டீம் இந்தியா கூட்டணியை விட பிஜேபி அதிக வாக்குகளை பெற்று ஆட்சி பிடிக்கும் என்று சொல்லப்பட்டாலும் இப்பயும் இந்த அணித்தாவுதல்கள், கட்சி மாறுதல்கள் நடக்கிறதால எந்த அணி அதாவது காங்கிரஸா இல்ல மோடியா ஆட்சியில் அமர போகிறார் என்றது இன்னும் சுவரா தெரியல. அதே போலதான் ஜூலை மாதம் 4ஆம் தேதி பிரித்தானியாவுடைய தேர்தல் அறிவிச்சிருக்கிறார்கள். அப்ப இந்த தேர்தல் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு வருது. அதுல நேற்று ரிஷி சுனக் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் பிரித்தானியாவினுடைய புலம்பெயர்தலுக்கு ஒரு செக் வெப்பன், அதாவது பாரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவேன் என்று சொல்லி பிரித்தானிய மக்கள் மேல நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று சொல்லி நேற்று ரிஷி சுனக் சொல்லியிருக்கார். இந்த விஷயம் ரிஷி சுனக் பிரித்தானிய மக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சொல்லப்பட்ட என்று சொன்னாலும் இது பாரிய பேரிடிய இப்ப யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு போகணும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கும் இப்ப பிரித்தானியாவில குடியேறணும் என்று சொல்லி அங்க வேறு பல விசாக்கள்ல வசிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்குது. ஏன் என்ன நடக்க போகுது என்று சொன்னா, இந்த தேர்தல் அதாவது இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் இதுக்கு முன்னுக்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை வச்சு கணிக்கக்கூடியதாக. அப்படி பிரித்தானியாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தல் ரிஷி சுனக்கினுடைய கட்சி, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி பாரிய தோல்வியை சந்திச்சிருந்தது. அப்ப அதையொட்டி இப்ப ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த தேர்தல்ல தொழிலாளர் கட்சி தான் வெல்ல போகுது என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப கன்சர்வேட்டிவ் கட்சி என்ன ஒரு மூவ் பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த புலம்பெயர்தல் பிரச்சனை தான். ஏன்னு சொன்னா, அளவுக்கு அதிகமான ஆக்கள் வரினம், அங்க வேலை வாய்ப்பு இல்ல, வீட்டு வாடகை உயருது என்று சொல்லி கன்ன பிரச்சனைகள் இப்ப பிரித்தானியாவில் போய்கொண்டிருக்கு. இதற்கெல்லாமே பிரதான காரணமாக ரிஷி சுனக் சொன்னாலும் ரிஷி சுனக் அதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகளை கொண்டு வர்ற மாதிரி பல கட்டுப்பாடுகள் அறிவிச்சு கொண்டிருக்காரு. அதுல இந்த 5 பாயிண்ட்ஸ் பிளான்ஸ் கொண்டு வந்தார்கள். அதாவது 2022 இருந்து கொண்டு வர முயற்சித்து இப்பதான் ரிஷி சுனக் தலைமையின் கீழ் அந்த பிளான் கொண்டு வர. என்னன்னு சொன்னா, கேர் கிவர்ஸ் விசால யார் வாரீங்களோ அவர்கள் உங்களோட பார்ட்னர்ஸ் அழைச்சு கொண்டு வர முடியாது. அதே போல ஸ்கில் ஒர்க்கர் விசால யாரெல்லாம் வாரீங்களோ நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஸ் அழைக்கணும் சொன்னா 38,700 பவுண்ட்ஸ், அதாவது வருட சம்பளமாக நீங்க 38,700 பவுண்ட்ஸ் உழைக்கணும் என்று சொல்றதும், அதற்கு பிறகு இந்த ஸ்டூடெண்ட் விசால வரக்கூடியவர்கள் படிச்சு முடிச்சா பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய PSW போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க்கை 2 வருடங்களாக குறைக்கிறோம் என்று சொல்லியும், அதே போல நீங்க பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஆள் வேற நாடுகள்ல இருந்து உங்களோட பார்ட்னர் ஸ்பான்சர் பண்ணணும் சொன்னா உங்களோட சேலரியை 29,700 பவுண்ட்ஸா நாங்கள் அதிகரிக்கிறோம் என்று சொல்லியும் 5 பாயிண்ட்ஸ் பிளான்ஸா கொண்டு வந்திருந்தார். அதே போல பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில உலக நாடுகளோட பாரிய வரவேற்போட இந்த ருவாண்டா பில்லையும் அறிமுகப்படுத்தியிருந்தார். அதாவது யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு சட்டவிரோத வழிகளில் வந்திருக்கிறீங்களோ, அதாவது ஆங்கில கால்வாயை கடந்து இல்ல வேறு பல சட்டவிரோத வழிகளில் வந்திருக்கிறீங்களோ உங்கள் எல்லாரையுமே நான் ருவாண்டாக்கு அனுப்ப போறோம் என்று சொல்லியும், ருவாண்டால வச்சு விசாரிச்சு அதற்கு பிறகு உங்களோட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பிரித்தானியாவுக்கும், இல்லை என்று சொன்னா உங்களோட சொந்த நாட்டுக்கும் திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்று சொல்லி ருவாண்டா பில் சட்டத்தையும் ரிஷி சுனக் கொண்டு வந்திருந்தார். ஆக இப்படியான நடவடிக்கையில தன் கட்சி இப்ப வீழ்ச்சியின் நிலைமையில் இருக்கிறதால என்ன சொன்னா, கன்ன உறுப்பினர்கள், முக்கிய உறுப்பினர்கள் எல்லாருமே தாங்கள் தேர்தலில் போட்டியிடையில என்று சொல்லி இப்பதான் சொல்லி கொண்டு வரதால ரிஷி சுனக் ஒரு பாரிய பேரடி ஏற்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பிரித்தானிய மக்களுடைய ஆதரவு அவருக்கு தேவை. அப்ப பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த புலம்பெயர் பிரச்சனை தான். அங்க கணக்க போராட்டங்கள் நடக்குது. யாரையுமே பிரித்தானியாவுக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இப்படியான புதிய விசா திட்டங்களை கொண்டு வர வேண்டாம், அகதிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி
கன்னக்க போராட்டங்கள் பிரித்தானியாவில் நடந்து கொண்டிருக்குது. அது யார் செய்யறன்னு சொன்னா பிரித்தானியாவிலேயே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய அங்கத்தை நாட்டு மக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு வரைவு என்ன சொல்லுதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை விட புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய மக்களோட தொகை அதிகம். அதுல குறிப்பிட்ட ஒரு விடயம் சொல்லப்படுது. இப்ப யாரெல்லாம் அங்கேயே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய மக்களோ அவர்களை விட புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடியவர்கள் தான் அதிக சொத்துக்கள் வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லியும் சொந்தமாக வீடு வச்சிருக்கிறவர்கள் வந்து இந்தியர்கள் தான் என்று சொல்லியும் ஒரு கருத்து கணிப்பு வழியாக இருக்கு. இப்படி எல்லாம் இருக்க ரிஷி சுனக் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு கட்சியை பாரிய வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் என்று சொல்லி ரிஷி சுனக் நம்புறார். ஏனென்று சொன்னா இப்ப பிரித்தானியாவிலே வாழக்கூடியவர்கள் அங்க பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த புலம்பெயர்ந்து ஆக்கள் அங்க வாரதான். அப்படி வாரதால அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தட்டுப்பாடு, பொருட்கள் உயர்றது, வீட்டு வாடகைகள் உயர்றதுன்னு சொல்லி எல்லாமே நாளாக நடந்து கொண்டிருக்கு. அதுகளை கட்டுப்படுத்துறது என்று சொல்லி ரிஷி சுனக் வாக்குறுதி கொடுத்திருக்கபடியா அவர்கள் ரிஷி சுனக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியும். ஆனா இன்னும் ஒரு பக்கம் பார்க்க போனா அவர்களின் எண்ணிக்கைக்கு சரிசமமாக புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வச்சிருந்தாலும் வேறு பல நாடுகளில் இருந்து சென்றிருக்கக்கூடியவர்கள், உதாரணமா இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து அங்க சென்று அங்க நாங்கள் வாக்கு அளிக்கக்கூடிய உரிமையை வச்சிருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்க்க அவர்கள் ரிஷி சுனக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. என்னன்னு சொன்னா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்கள், கணவன் இங்க இருக்கிறார், மனைவி அங்க இருக்கிறார், பிள்ளைகள் இங்க இருக்குது, அப்பா அம்மா அங்க இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் வந்து தங்களோட உறவுகளை எப்படி அங்க எடுக்கலாம் என்று சொல்லித்தான் ஒரு யோசனையில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட கூடியவர்கள் வந்து ரிஷி சுனக்கு எதிராக வாக்களிக்கலாம் என்றது உண்மையா இருக்குது. ஏன் என்று சொன்னா ரிஷி சுனக்கு எதிராக இந்த தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னா நான் ஆட்சிக்கு வந்தால், அதாவது தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராகிய நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ருவாண்டாவில் திட்டம் முற்றுமுழுதாக கைவிடப்படும் என்று சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொல்லியிருக்காரு சொன்னா இப்ப ருவாண்டா திட்டத்தால பிரித்தானியாவில் ரிஷி சுனக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா ஏற்கனவே நாட்டில் இருக்கிற பிரச்சனை காரணமாக தான் அவர்கள் இங்கு அகதி தஞ்சம் கோரி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர்களை நாங்கள் கொண்டு போய் இன்னும் ஒரு மோசமான நாடு என்று வர்ணிக்கப்படுகிற ருவாண்டால போடக்கூடாது என்று சொல்லி கணக்க மனித உரிமை அமைப்புகள், கணக்க சிவிலியன்ஸ் வந்து அங்க போராடி கொண்டிருக்கணும். அதாவது பிரித்தானியாவில் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடியவர்களே போராடி கொண்டிருக்கணும். அப்படி இருக்க அவர்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவா இல்லது ஒரு அரசியல் காயநகரத்தில் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு நல்ல வழி அறிவிச்சிருக்காரு என்னன்னு சொன்னா நான் ஆட்சிக்கு வந்தால், அதாவது தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராகி நான் ஆட்சிக்கு வந்தா இந்த ருவாண்டா பில் திட்டம் வந்து முழுமையாக நிப்பாட்டப்படும். அதாவது யாரையும் வந்து நான் ருவாண்டாக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். அவருடைய ஒரு வியூகம் எப்படி இருக்குன்னு சொன்னா யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு வர ஆசைப்படுறீங்களோ அவர்களுடைய உறவுகள், அவர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் வச்சுதான் இந்த ஓட்ஸ் அவர் பெற்றுக் கொள்றதுக்காக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சில அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டு பேரும் இரண்டு மாறுபட்ட வியூகத்தில் தான் பிரித்தானியாவுடைய தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். ஒரு ஆள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா நான் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவேன் என்று சொல்லுது. ஒரு ஆள் வந்து நான் புலம்பெயர்தலுக்கு ஆதரவா நிற்பேன் என்று சொல்லி சொல்லுது. அதாவது சரியான புலம்பெயர்தலுக்கு, அதாவது சட்டவிரோத வழிகள் இல்ல, சரியான புலம்பெயர்தலுக்கு நான் ஆதரவா இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஆள் சொல்லுது. அப்ப இரண்டு பேற்ற வியூகங்களும் வேறுபட்டு இருக்க அடுத்து என்ன நடக்க போகுது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதை விரும்பினம் என்றத எலெக்ஷன் முடிவுகள்ல பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இந்த விடயம் வந்து எலெக்ஷன் முடிவுகள் வரும் மட்டும் யாருக்கு படபடப்பா இருக்க போகுதுன்னு சொன்னா இப்ப யாரெல்லாம் பிரித்தானியாவில் போய் வசிச்சு கொண்டிருக்கீங்களோ, அதாவது நிரந்தர குடியுரிமைக்காக காத்து கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு தான் ஒரு பரபரப்பான விஷயமா இருக்க போகுது. ஏனென்று சொன்னா ரிஷி சுனக் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தப்படும், ருவாண்டாக்கு அனுப்பப்படுவார்கள், அங்க வச்சுதான் விசாரிக்கப்படுவார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பிட்ட அளவு விசாக்கள் தான் கிடைக்கும். யாரெல்லாம் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு கணக்கு கட்டுப்பாடுகள் வரும். இப்பயே கணக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் விசா எடுத்துக்கொண்டா முதல் இருந்த நிலைமைக்கும் இப்ப இருந்த நிலைமைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. எத்தனையோ புதிய இன்டர்வியூக்கள் எல்லாம் வந்திருக்குது. அப்படி இருக்க நிலைமைகள் இருக்கப்படும். ஆனா இன்னும் ஒரு இடத்துல பார்த்தா பிரித்தானியாவுடைய நிலைமை நல்லாக வரும். ஏன்னு சொன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்காது, வீட்டு வாடகை பிரச்சனை இருக்காது, பொருட்கள் உயர்வடையாது. இப்படியான ஒரு நிலைமை பிரித்தானியாவில் ஏற்படும். அதே போல தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த ருவாண்டா பில் திட்டம் கைவிடப்படும். அதாவது நீங்க பிரித்தானியாவிலே இருக்கலாம், அங்க உங்களோட கேஸ் விசாரிக்கப்படும். அதே போல உங்கள் கேஸ்கள் ஓகே என்று சொல்லி அப்ரூவ் பண்ணப்பட்டா நீங்க தொடர்ந்து பிரித்தானியாவில் இருக்கலாம். அதே போல யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு போகணும் என்று சொல்லிருக்கீங்க நீங்க சாதாரணமாகவே உங்களுடைய விசா ப்ரோசஸ் மூலம் பிரித்தானியாவுக்கு போய்கொள்ள முடியும். ஆனா இப்படியான ஒரு வியூகங்கள்லாம் இப்ப தேர்தல் வியூகங்களாக வரையப்பட்டிருக்குது. பாருங்க, ஒரு பெரிய நாடு, அந்த பெரிய நாடினுடைய தேர்தல் வியூகம் கடைசியில் எங்க வந்து நிக்குதுன்னு சொன்னா இந்த புலம்பெயர்தல் இருக்குது. ஏன் என்று சொன்னா இந்த 2023 பிற்பகுதியிலிருந்து இப்ப 2024 5 மாதங்களை கடந்து
கடந்திருக்கிறோம். இப்ப மட்டுமே கனடா பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை தான் மிக அதிகமாக இருக்குது. இதுதான் புலம்பெயர்தல் நாட்டில் நாங்கள் மிக அதிகமாக பேசப்படுற ஒரு விடயமாகவும் இருக்குது. அங்க எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இதுதான் இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பேசுறது மூலம் தான் வாக்கு வங்கிகளை அதிகரிக்க முடியும் என்று சொல்லி 2 பேருமே இதுகளைத்தான் இப்ப பேசிக் கொண்டிருக்கணும். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடக்க போற தேர்தல் தான் இனி பிரித்தானியாவுக்கு நாங்க போக முடியுமா இல்லையா, எங்களுடைய பிரித்தானிய கனவு நனவாகுமா இல்லையா என்றதை சொல்ல போது அது மட்டும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது சார்ந்து உங்களுடைய அவதானங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை கமெண்ட் பண்ணுங்க. இது போல முக்கியமான ஒரு தகவலோட அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.